அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு நல்லா இருக்கானே உங்களுக்கு இப்ப? பொறுமைடா. இதுக்கெல்லாம் இப்படி ஓடியாடுற அங்க இருந்து? டேய் ரகு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணே நல்லா இருக்கேன்டா, உடம்புலாம் நல்லா இருக்கு. பொறுமையா இருந்தேன்னா அங்க இருந்து இப்படி ஓடி வர? இல்லனே, உனி ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி பார்த்து, அதான் அந்த சந்தோஷத்துல ஓடி வந்தேன். சரிடா. அண்ணே, 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 இவ்வளவு நாள் என்னை பிரிஞ்சு இருந்துட்டியண்ணே. டேய் தம்பி, வேணும்னு இருக்கலடா அண்ணே, ஏதோ சூழ்நிலை. உன்னை பிரிஞ்சுட்டு எப்படா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ தான் எனக்கு எல்லாமே. அப்பா கூட என் கூட அதிகமா இருந்ததில்லை. நீ தான் எனக்கு அதிகமா என் கூட எங்கனாலும் வருவ போவ. நீ இல்லாம நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு. உன் கூட தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உனக்கே நல்லாவே தெரியும் எப்படின்னு இப்படியெல்லாம் நடந்துச்சு. எப்பயுமே நீ பாதுகாப்பா சேஃப்டியா தானே இருப்ப. எப்படின்னு இப்படி ஆச்சு? சரி அழுகாதுடா தம்பி, அதான் அண்ணே வந்துட்டேல. இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சரியா? இனிமேல் நீ இப்பெல்லாம் அழுகக்கூடாது, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நான் உன்னை பத்தி அப்பா கிட்ட கேட்டு தெரியுமா? அப்பா சொன்னாரு நீ அங்க வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, இங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் அடிக்கடி உன்னை வந்து பார்க்கணும்னு எனக்கு தோணும். அடிக்கடி வந்து பார்ப்பேன் உன்னைய. சரிடா தம்பி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாது சரியா? இனிமேல் நான் உன் கூடயே இருக்கேன்ல. நீ எதுக்கும் அழுக கூடாது இனிமேல் சரியா? அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்கு அழுகுற? இப்படி சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க கூடாது சரியா? என் தம்பி எப்பயுமே கெத்தா இருக்கணும் சரியாடா தம்பி? சரி, அழுகாது சரியா? ஏண்டா இங்க ஒரு திணிக்கிற என்னையவே கண்டுக்க மாட்டீங்க. பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. உங்க பாசமலை பொழிஞ்சதெல்லாம் போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல போய் எவ்வளவு வேணா பொழிஞ்சுக்கோங்க, வாங்க போலாம். சரி வாடா வீட்டுக்கு போலாம். இங்க இருந்து 2 மணி நேரம் ஆகும்ல எப்படியும்? ஆமாண்ணே, இங்க இருந்து 2 மணி நேரம் ஆகும். பா இங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படியே. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க, எனக்கு பசிக்குதுடா. போதுண்டா, வாங்கடா போலாம். இல்லைங்கப்பா, இப்பதான் நான் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசவே விட மாட்டீங்க. இனிமேல் உன் கூட தானடா இருக்க போறியா? வாடா போலான்னு பசிக்குதுடா. வா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுவோம், எங்கேயாவது போய் சாப்பாட்டை வாங்கி கொடுக்குறா எனக்கு முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா கொஞ்சிக்கோங்க, வாங்கடா போலாம். இந்த அப்பா நம்மளுக்கு கொஞ்சவே விடாதுன்னு. வா நம்ம ஃபர்ஸ்ட் போலாம். இப்ப பார்த்தாலும் உனக்கு சோறு தானப்பா. இந்த அப்பா நம்மள பேசவே விடாதுனே. வானே போலாம், போய் சாப்பிடலாம் வா, உனக்கு பசிக்கும்ல வா. நீ சாப்பிட்டு வந்தேடா? இல்ல நீ நானும் சாப்பிடல. சரி வா சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போலாம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு உயிரே வந்துச்சுடா. சொல்லுடா தம்பி, உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு? இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்டா தம்பி. போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடு சரியா? உனக்கு பிடிச்சது என்னென்னவோ அத்தனையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். இனிமேல் என் செல்ல மையனை எங்கேயுமே விட மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று அம்மானால தாங்க முடியாதுடா தம்பி. ராஜா, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா சமைச்சு வச்சிருக்கேன்டா தம்பி. போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடு சரியா? எனக்கு வேணாம்மா, வரும்போது சாப்பிட்டு வந்தேன். ஏன்பா வரும்போதே சாப்பிட்டு வந்த? இங்க வீட்ல நான் சமைச்சு வச்சிருக்கேன்ல, ஏன்பா நீ அப்படி சாப்பிட்டு வந்த? டைம் ஆயிடுச்சுமா, அதான் சாப்பிட்டு வந்துட்டோம் வரும்போது. ஏங்க, என் பையனுக்கு நான் ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க வெளியில சாப்பிட விட்டு கூட்டு வந்திருக்கீங்க. உடம்பு சரியில்லாத பையனை போய் வெளில சாப்பிட வைக்கலாமா? என்ன கரெக்டா டைமிங்க்கு சாப்பிடுவோம். 7 மணிக்கே சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன உனக்கு? போய் மதியானத்துக்கு ரெடி பண்ணி போ. இல்லங்க, சும்மா சொன்னேன். நான் ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணல, அதான் சொன்னேன். சரி பசிச்சா சரிட்டேன். ராஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி. போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அம்மாக்காக கொஞ்சம் சாப்பிடுப்பா தம்பி. எனக்கு பசி இல்லைம்மா, நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன். போங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி தம்பி, அதனால ஒன்றும் இல்லை. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் மதியானத்துக்கு அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். என்னப்பா மதியானத்துக்கு சாப்பிடு சரியா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. சரிடா போடா, ஒரு ரெஸ்ட் எடுப்போம், நான் பார்த்துக்கிறேன். ராஜா மாமா, ராஜா அவ ரோஹிணி கூப்பிட்றாப்பா, என்னன்னு கேளு. அம்மா டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். இல்லப்பா அவ கூப்பிட்றாள, என்னன்னு கேட்டுட்டு போ. ஏய் அவன் சொல்றாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு, எதுக்கு அவனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? இல்லங்க, நம்ம மருமாவ கூப்பிடுறா, அதே என்னன்னு கேட்கல. மா இல்லப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. நான் ஒன்றும் சொல்லலப்பா, நீ போ ரெஸ்ட் எடு. ஏய் நீலாம்பரி, என்னங்க? இல்ல பாரு, அவன்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு மைண்ட் பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்? நான் ஒண்ணுமே சொல்லலைல. நீ என்ன வேலைமானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தெரியட்டும், தெரியற அன்னைக்குதான் இருக்கும் உனக்கு. நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணல. பாப்போம். ராஜாவை பத்தி தெரியுமா உனக்கு? ராஜாவை பத்தி தெரியும், ரகுவை பத்தி தெரியும்.
பார்த்து இருந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, நீ சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னடி எழுத்து பேசுற? கொள்ளத்துக்கு கையில கொடுத்துருவேன் பத்துக்க. போடி போய் வேலை இருந்த பாருடி, போடி. அதான் வந்துட்டான். தள்ளி எனக்கு நான் போக. அடியே ரோகிணி, அவன் ரொம்ப ஆக்ரோஷத்துல வந்திருக்காண்டி. அவனுக்கு இன்னும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னெல்லாம் பண்ண போறானே தெரியலையே. ஆண்டி, அந்த உண்மையெல்லாம் வெளியே வராது ஆண்டி. அதெல்லாம் அவருக்கு தெரிய வராது. நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்னதான் இருந்தாலும் அவரு ராஜா எனக்கு தான் வேணும் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் தெரிய வராது ஆண்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவர் எனக்கு தான் வேணும், நான் அவரை யாரு கூட்டு தர மாட்டேன். என்ன செய்யலாம்? லாஸ்டா கோயில தான் இருந்தோம். அங்க போனா நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையல் அப்படின்னா அங்க இருந்து தான் அவளும் போயிருக்கணும். கையல் பசிக்குதுன்னு சொன்னா கரெக்டா அந்த சமயம் பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம போறப்ப பிரசாதம் தீர்ந்து போச்சு. அங்க நின்றுகிட்டு இருக்கப்ப கரெக்டா ஒரு லேடி வந்து நம்ம கிட்ட நான் 2 வச்சிருக்கேன், 1 இன்னாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம மேலாப்புல தான் எடுத்து சாப்பிட்டோம். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு டேஸ்ட் பண்ணோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதோ பண்ணுச்சு. கோயிலுக்கு வந்திருக்காங்க, சரி 2 வச்சிருக்காங்க, அதான் நம்ம கொண்டு கொடுக்குறாங்க போல நினைச்சு வாங்கிட்டோம். நல்ல வேளை நம்ம அதை சாப்பிட்டோம். ஒருவேளை கையில கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் அவளுக்கு? அப்ப இது நமக்கு வச்ச குறி இல்ல, கையலுக்கு தான் வச்சிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் தாத்தாவுக்கு போன போட்டு கேட்போம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை கையில எதுவும் வீட்டுக்கு வந்திருக்காளா, இல்ல அவளை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். நம்ம போன் தான் அடிக்குது. யார் போன் பண்ற இடத்துல? ராஜா தான் அடிக்கிறான். ஹலோ ராஜா, எப்படியா இருக்க? உடம்புல நல்லா இருக்கா? எப்ப வந்தீங்க இந்த ஊருக்கு? அப்பாவை வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ண சொன்னேன், அவன் பண்ணவே இல்லை. வந்துட்டீங்களா அப்ப ஊருக்கு? வந்துட்டோம் தாத்தா, நல்லா இருக்கேன், உடம்புல நல்லா இருக்கு, இப்ப சரியாயிடுச்சு தாத்தா, இப்ப பரவாயில்ல. சரியா சரியா, நல்லா இருந்தா சரிதான். எனக்கு என்னையா ஆசை, நீங்களா நல்லா இருக்கணும், அதே கண்ணார பாக்கணும், அதுதானே எனக்கு ஆசை. நல்லா இருக்கேன் தாத்தா, உங்க ஆசீர்வாதத்தால. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புக்குலாம் எப்படி இருக்கு? பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? அங்க ஊர்ல தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் பெரிய பாட்டி எப்படி இருக்காங்க? அத்தை மாமா சித்தி சித்தப்பா எல்லாமே நல்லா இருக்காங்களா உங்க ஊர்ல? எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கவலைப்பட்டாங்க. அப்புறம் இது உங்க பாட்டி இருக்காளே, அவ நல்லா இருக்காப்பா. அவளுக்கு என்ன, உன் பெரிய பாட்டி தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அண்ணிதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உன்னைய பத்தி. சரி தாத்தா, அவங்களை கேட்டேன்னு சொல்லுங்க தாத்தா. அப்புறம் கையல் வந்திருக்காளா? கையலை பத்தி எதுவும் தகவல் வந்துச்சா? ஏதாவது எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தகவல் வந்துச்சா தாத்தா? உங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு, நடந்ததெல்லாம் கேட்டுட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா தம்பி. போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கிளம்பிட்டேன். என்கிட்ட எதுவா இருந்தாலும் நீங்க எப்பயுமே சொல்லுவ, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல, நான் தான் சொன்னேன்ல உனக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்றேன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்பட்ட தெரியல எனக்கு. தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல அவளுக்கு எவ்வளவு ஆபத்து வந்துச்சுன்னு, நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இவளுக்கு ஆபத்து கொடுக்கறது யாருன்னு தான் தெரியல. சரி பாப்போம், கண்டுபிடிக்கிற அன்னைக்கு தானே இருக்கு எல்லாத்துக்கும். தாத்தா, இது வேற இல்லாம அம்மா வேற அவங்க ஃப்ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என் மருமக, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி இன்னமும் இப்ப வந்து அவ இருக்கா தாத்தா. எனக்கு அப்படியே கோவமா வருது தாத்தா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவளை திருந்தவே மாட்டா ராஜா, நீ எல்லாம் நினைச்சுக்கிறாத. உங்க அம்மாவை பத்தி உனக்கு சரி உண்மை தெரியாம இருக்கு. அவ எதுக்குதான் இப்படி ஆடுறான்னு எனக்கும் தெரிய மாட்டுது. உங்க பாட்டி இருக்காளே எம்மகாது, அவளும் கூட்டுதேன். தாத்தா, கையில எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப என்ன செய்யறது? நானும் 4 பக்கமா ஆள் விட்டு தேடதான் சொல்லியிருக்கேன், ஒரு தகவல் இல்ல. நம்ம போய் கொடைக்கானல்ல போய் தேடலாமா? ப்ளீஸ் தாத்தா, வாங்க தாத்தா, போய் பார்க்கலாம். என் கூட நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். ப்ளீஸ் தாத்தா வாங்க. சரியா சரியா, நான் வரேன், எதுவும் கவலைப்படாது சரியா. போயிட்டு வருவோம். இதுக்கு எதுக்கு நம்ம தலை போட்டு இருக்கணும்? போய் தேடுவோம் வா. நீ அங்க விட்ட கோயிலு அங்க இருந்தா அவ போயிருக்கா, எங்க போனான்னு தெரியல. நீ அங்க இருந்தா வந்திருக்க, உனக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு இப்படி ஆனது காரணமும் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் உனக்கு உடம்புல என்னமோ செஞ்சிருக்கு. சரி நம்ம போய் தேடுவோம் வா, அங்க இருந்தே ஆரம்பிப்போம். எங்கெங்கெல்லாம் கொடைக்கானல் ஃபுல்லா தேடி பார்ப்போம் வா. சரி தாத்தா, இந்த வரேன். இப்பயே கிளம்புவோமா? உடம்பு இப்பதான் சரியா இருக்கு, பாத்துக்க தாத்தா. உடம்பு சரியா இருக்கு தாத்தா, மனசு சரியில்லை தாத்தா. எனக்கு இப்பயே எனக்கு அவளை தேடியே ஆகணும். அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. அவ ஒரு இடத்துல சேஃப்டியா இருந்தான்னு தெரிஞ்சா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும் தாத்தா. சரி, அவ வரப்ப வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவளை அப்படின்ட்டு. ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல, அவளுக்கு என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல. நல்லா இருந்துட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் நிம்மதியா இருப்பேன்.
அதுவும் கரெக்டு தான். அவங்க அப்பா அம்மாவும் பாவம்டா, அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. தினமும் அழுது ராணிலாம் ரொம்ப அழுதுட்டே கிடக்கலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாத்துக்க. எனக்கு புரியுது தாத்தா, என்னால அவ இல்லாம இருக்கவே முடியாது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, வாங்க போய் தேடுவோம். இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் தாத்தா, நம்மளா போய் தேடுவோம். இப்போதைக்கு யாருக்காவது தெரிஞ்ச அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு போவோம், அப்பாட்டை ரகுட்டை மட்டும் சொல்லிட்டு போவோம். வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். சரி, அப்பனா நீ என் கூட வரேன்னு சொல்லாத, என்னை பார்க்க வரேன்னு சொல்லாத. நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு வந்துடு. நீ கிளம்பி வா, பாத்துக்கலாம். சரியா? இப்பயே நான் வெளியில தான் இருக்கேன். ஒரு பிசினஸ் வேலையா போறேன்ட்டு தான் சொல்லிட்டு வந்தேன் உங்க பாட்டிட்ட. சரி வா, போயிட்டு நம்ம தேடி பார்த்துட்டு வருவோம். இப்போ எங்க இருக்கீங்க தாத்தா? லொகேஷன் அனுப்பிச்சு விடுங்க வாட்ஸ்அப்ல. சரி, உனக்கு லொகேஷன் அனுப்பிச்சுடுறேன் வாட்ஸ்அப்ல. சரியா? வந்துரு. சரிங்க தாத்தா, வைங்க, இந்த வரேன். ரகுக்கு ஃபோன் பண்ணும். டே ரகு, இப்போ வெளியில் போகணும். சரி வா. என்ன, தாத்தாவை பார்க்க போகணும். அம்மாவுக்கும் அந்த ரோகிணிக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறேன். சரியா? நீ எப்படியாவது வாங்க. சரியா? சரிடா சரிடா. சரி வந்துரு. அப்பா கூட்டிகிட்டு வந்துரு. சரிடா. நான் அங்கனுக்குள்ளே நிற்கிறேன். வா. அப்பா வெளில போயிருக்காரா? சரி 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 சரி, ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நீ வெளில வா, நான் வெளில போகிறேன், நீ வெளில வா. சரியா? நம்ம அப்படியே சேர்ந்து போயிடலாம். சரிடா. ஏமா வளரு ராணி, இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க பாரு, டீ வச்சு எடுத்துட்டு வாங்க. இந்த வாரேன்தே. மாமா எங்க இருந்தாங்க? டீ எடுத்துக்கோங்க. கொண்டாமா. குடு ராணி. அம்மாவுக்கு குடுக்கலையா ராணி? இல்லைங்க, இப்பதான் அத்தை குடிச்சாங்க, இப்பதான் கொண்டு வந்து கொடுத்தேன். அத்தை என்னம்மா, ஒரு டீ எடுத்துட்டு வரவா அத்தை? இல்லைம்மா ராணி வேணாம், இப்போதானே குடித்தேன், நெஞ்ச கரைச்சிட்டே இருக்கும். சாப்பிடணும்ல, சாப்பிட்டுக்கிறேன். இல்லை சாப்பிட முடியாது. சரி தே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தே, அக்காவும் நானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிம்மா. ஆனந்தி சோனி அனுலாம் எழுந்திரிச்சிட்டாங்களா? இப்போதான் தே எழுப்பி விட்டுட்டு வந்தேன். பிள்ளைங்க குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. சரிம்மா. பிள்ளைங்க எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுவும் ஃபோன் பண்ணி பேசினாங்களா எதுவும்? ஃபோன் பண்ணானுங்கம்மா, டவரே கிடைக்க மாட்டேங்குதான், அதனால சரியா பேசவே முடியல. சரிப்பா. ஏன்ப்பா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுங்கப்பா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? கையில நினைச்சதாம்மா கவலையா இருக்கு. அவன் எங்க இருக்கா ஏது இருக்கானே தெரியல. ஆசையா வளர்த்துக்கிட்டோம், இப்போ கவலையா இருக்குமா. ஆமாம்மா, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. நம்ம பிள்ளை வீட்டில் இல்லை. ராஜாவுக்கு சரியாயிடுச்சாம்மா, ஹோமால இருந்து வெளிவந்துட்டானா. சித்தப்பாதையும் சொல்லிட்டு இருந்தாரு. ராஜா கூட இருந்திருந்தா கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சரி, ராஜா கூட இருக்கான் பாத்துக்கிடுவான் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். சரி, அவசரப்பட்டு போயிட்டாங்க. ஆனா இவனுக்கு இப்படியா இருக்கு. நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே விவரம் தெரியலையேம்மா. ஆமாம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல. ராஜாவும் பாலாவும் கடைசியாக எங்கே போனாங்க? எதுவும் விவரம் தெரிஞ்சாப்பா? பாலாஜி பட்ட கேட்க வேண்டியதானே, அவர் எதுவும் சொல்லுவார்ல, அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காரு நானு. ராஜா கண் முழிச்சிட்டானா? அப்பனா ராஜா கிட்ட கேட்கலாம்ல, கடைசியாக எங்கே போனாங்க ராஜாவும் கையலும் அப்படின்ட்டு பாலா கிட்ட கேட்க சொல்லுங்க, பாலா தம்பிட்ட. கடைசியா கொடைக்கானல் தாமா போயிருக்காங்க. பாலசித்தப்ப சொன்னாரு, இனி ராஜா வந்தாதான் எதுவும் விசாரிக்க முடியும், ராஜா வரட்டும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் 4 பக்கமா ஆள் விட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. கொடைக்கானல் ஃபுல்லா தேட சொல்லியிருக்காரு. பாப்போம் என்னன்னு. சரிப்பா. பாலானா அங்கிட்டு இங்கிட்டு பாப்பான், அதுதான் சொன்னேன். ஏம்மா ராணி, அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க நாச்சியாரும் தெய்வானே ஏம்மா வீட்டு பக்கமே வரமாட்டாங்க 2 பேரும்? என்னாச்சு? நம்ம மேலே எதுவும் கோவமா அவங்களுக்கு? கோவலாம் என்ன பட போகிறாங்க? கோவம்லாம் இல்லாத. அப்புறம் என்னாச்சுமா? ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டாங்க? முன்னெல்லாம் அடிக்கடி வருவாங்க. இப்போ இந்த 1.5-2 வருஷமாகவே அவங்க வீட்டு பக்கமே வரவே மாட்டாங்க. நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு ஒரு தகவலும் யார்கிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் விசாரிச்சு பாருங்கம்மா, நானும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இல்லத்தே, ஆரம்பத்தில் சொல்லவே இல்லை. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் நானும் அக்காவும் தான் போய் 2 பேர் விசாரிச்சு 2 பேர் கேட்டோம். போய் 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க சொன்னாங்க. ஏம்மா வரதில்லையா இங்கே வீட்டு பக்கமே? என்னை பார்க்காம முன்னாலாம் இருக்கவே மாட்டாங்க, இப்போ என்னமோ வரவே மாட்டாங்க. அவங்க உங்கள் மேலே கோபத்துலேயே வராமல் இல்லத்த, உங்கள் மேலே கவலைப்பட்டுக்கிட்டு தான் வரல. ஏம்மா என்னாச்சு? ஏன் என்ன சொன்னாங்க? சொல்லுமா என்னன்னு. அது வந்துட்டே சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லை, எங்கள் அண்ணிதே எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் எங்களுக்கு தாய் தகப்பனாக இருந்திருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம், எங்கள் அண்ணனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு தாய் தகப்பனா அவங்க தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணனை விட அதிகமாக அவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எங்கள் கண்ணுக்கு எப்பவுமே ராணி மாதிரி தான் தெரியுவாங்க. நாங்கள் அதனாலே எங்கள் வீட்டு ராணியாக தான் அவங்கள பார்ப்போம். நாங்கள்
எங்களுக்கு கஷ்டன்ற நிலைமையில இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு பார்க்குறது ஃபுல்லாக அவங்க தான். அவங்கள நாங்கள் அப்படியே பார்த்து ராணி மாதிரியே பார்த்து நாங்கள் பழகிட்டோம். இப்போ ஊர் பேசுகிறாங்கன்றதுக்காக எங்கள் அண்ணி இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலை. எங்கள் அண்ணனும் இப்படி ஆயிட்டாரு. அவருக்கு என்னதே பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அண்ணியை நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகையாக தான் வருது. எங்கள் அண்ணியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் அழுதுகிட்டு தான் கிடக்கோம். ஒரு தாய் தகப்பையும் கூட இவ்வளோ தூரம் எங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை விட அதிகமாக எங்கள் அண்ணி தான் எங்களை பார்த்தாங்க. அப்படி இருக்கிற அண்ணியை இந்த நிலைமையில பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் தாய் தகப்பனோட உயர்ந்த இடத்துல தான் நாங்கள் அவங்கள வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் தாய் தகப்பையும் கூட எங்களை கண்டுக்க கிடையாது. இருக்கிற காலத்திலேயே கண்டுக்கலை. எங்களுக்கு அப்படி ஒரு தாய் தகப்பன் தான் அமைஞ்சாங்க. அவங்க சுயநலம் தான் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க. அவளை பாடுபட்டு நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் அண்ணி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அம்மாவா அப்பாவா எங்கள் அண்ணியா எல்லாமாவும் அவங்கள தான் இருந்தாங்க. இப்படி இவங்க இந்த நிலைமையில் இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமான்னு சொல்லி அப்படி இருக்கிற அண்ணியை இந்த நிலைமையில பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் தாய் தகப்பனோட உயர்ந்த இடத்துல தான் நாங்கள் அவங்கள வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் தாய் தகப்பையும் கூட எங்களை கண்டுக்க கிடையாது. இருக்கிற காலத்திலேயே கண்டுக்கலை. எங்களுக்கு அப்படி ஒரு தாய் தகப்பன் தான் அமைஞ்சாங்க. அவங்க சுயநலம் தான் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க. அவளை பாடுபட்டு நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் அண்ணி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அம்மாவா அப்பாவா எங்கள் அண்ணியா எல்லாமாவும் அவங்கள தான் இருந்தாங்க. இப்படி இவங்க இந்த நிலைமையில் இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமான்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லுங்க. இதுக்கு மேலே அவங்கள எப்படி வர வைக்கிறது? கவலைப்பட்டு அவங்க 2 பேத்துக்கு ப்ரெஷர் ஏறி போய் கிடக்கு. நான் என்னத்தை செய்கிறது? ராணி, நம்ம என்ன தூரமாவா இருக்கும்? ஒரு தெருவில் தான் எல்லாரும் இருக்கும். நானும் அடிக்கடி போய் பார்க்கதே சரி. ஆனால் ஒன்றுமே சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. இவங்க இப்படி நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்னம்மா தெரியும்? என்கிட்ட முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் பேசியிருப்பேன்ல. அப்படி இருந்தால் அவங்க வரமாட்டாங்க. நானும் அடிக்கடி போக தான் செஞ்சேன். போய் பார்த்து என்னம்மா ஏம்மா வரமாட்டீங்க முன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க தான் செஞ்சேன். ஆமாத்தே, நீங்கள் போகிற அன்னைக்கெலாம் அழுகையாக தான் உட்காந்துருப்பாங்களா அங்கே வீட்டில் சொன்னாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் அழுதுகிட்டே தாம்மா உட்காந்துருக்காங்க. என்னம்மா செய்கிறது நாங்கள் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. என்னத்தை செய்கிறது? நாங்களும் பேசி பார்த்துட்டோம். இது ஏதோ ஒரு போதாத காலம் இப்படி நடக்குது நம்ம வீட்டில். அதுக்கு என்ன செய்கிறது? அதுக்காக நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தையும் அப்படின்னு நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க அத்தை. நாங்கள் என்ன செய்கிறது? நான் என்ன வேணும்னாமா இப்படி இருக்கேன்? நமக்கு என்னமோ போதாத காலமாக இருக்குது. அவருக்கு இப்படி ஆனனால தானே அவர் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன். அவருக்கு இப்படி ஆயிருக்கு. இந்த நிலைமையில நான் நல்லா இருந்தால் எப்படிம்மா இருக்க முடியும்? ஊர் பேசுகிறாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை, எனக்கே மனசு ரொம்ப வருத்தப்பட்டுதாம்மா இப்படி நான் பண்ணேன். டெய்லி கருப்பு சிலை கட்டிக்கிட்டு நான் இருக்கேன். இந்த நகை நட்டு கூட நான் போட மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் பண்ண வீம்பில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் மாமாவுக்கு சரியாயிடுச்சுன்னா நானும் நல்ல முறையில் இருக்க மாட்டேனா? சரித்தே, நாங்களும் அதை தான் சொன்னோம். அத்தை நாங்களே கஷ்டப்பட்டு தான் நகை நட்டு கூட போட மாட்டேன்ட்டாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு போட வச்சோம். அதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க. பேரம்பேத்திங்க அதுங்க கவலைப்பட்டனால தான் அத்தையுமே போட்டாங்க திருப்பி நகை நட்டு கூட அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னத்தை செய்யுது? அவங்களுக்கும் மனசு வருத்தமாக இருக்கும்ல. எங்கள் அப்பாவும் இவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க தான். எங்கள் அப்பா இவங்க அம்மாவை ரொம்ப தங்கச்சின்னு ரொம்ப பாசமாக இருப்பார். அவ்வளோ பாசமாக பிரியமாக இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளைங்கள்லாம் பிறந்து எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு. என்னைய மாதிரி தான் அவங்களையும் பார்ப்பாரு. என்னைய ஒரு பக்கமாக அவங்கள ஒரு பக்கமாக பார்க்க மாட்டார். அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதையும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உறுதிப்படுத்தி வீட்டில் கேட்கவும் எங்கள் மாமாட்ட கேட்கவும் பெரிய பூகம்பம் கிளம்பிருச்சு. பெரிய சண்டையாக போயிடுச்சு. அவரும் நான் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசிட்டாரு. ஏன்னா அவ்வளோ தூரம் பார்த்தாங்க. எங்கள் அப்பாவும் சரி மச்சனையும் சொல்லிட்டு அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரியும் எங்கள் அத்தையும் சரி புருஷன்னு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி ஒரு காரியம் பண்ணது இவங்க 2 பேத்துக்குமே பிடிக்கவே இல்லை. அந்த 2வது கல்யாணம் பண்ண அந்த பொம்பளை என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு போய் எப்படியாவது இவரை பிரித்து கூட்டு போயிடணும் எங்கள் மாமாவன்னு சொல்லிட்டு பிரிச்சே கூட்டிகிட்டு போயிடுச்சு. எங்கள் அத்தையும் பிள்ளைங்களும் தனியாக தான் இருந்தாங்க. எங்கள் அத்தைக்கு இந்த ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் மாமா மேலே. அதனாலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கவலையிலேயே இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளைங்கெல்லாம் தனியாகிட்டாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அப்புறம் எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு எங்களையும் அவங்களையும் மொத்தமாக போட்டு. எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அந்த பிள்ளைங்க 2 பேருமே. தெய்வானியும் ஆச்சியார் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. என் கூட தான் இருப்பாங்க. என் கூட தான் படுப்பாங்க வைப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்களை தனியாக விட முடியுமா? அப்பா அதனால என்ன செஞ்சுட்டாரு, உன் கூடயே பார்த்துக்குமா
எப்படின்னு சொல்லி என் கையில் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டாரு. 3 நேரமும் எங்கள் அப்பா எல்லாரையும் ஒன்றாவே உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். எல்லாத்தையும் ஒரே கண்ணாக தான் பார்ப்பாரு. எங்களையும் சரி அவங்களையும் சரி, நாங்கள் பிள்ளைங்க அவங்க தங்கச்சி பிள்ளைங்கன்னு வேற்றுமை பார்த்தது கிடையாது இது நாள் வரைக்கும். எங்கள் அப்பா எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ, எங்களுக்கு கூழ் கொடுத்தா அவங்களுக்கும் கூழுதேன், எங்களுக்கு கறி சோறு கொடுத்தா அவங்களுக்கு கறி சோறு தான். அப்புறம் எங்கள் அப்பா எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் உசுரை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலுமே உடம்புல எதுவும் வந்தாலுமே உடனே போய் பார்த்துருவாரு. உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டே இருந்தார். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது பல்லது பார்க்கணும், நம்ம இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க வீணாக போயிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறதும் சரி எல்லாமே பண்ணுறதும் சரி. ஏன்னா வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரியும்ல, அதனால் ஒவ்வொரு பிள்ளைங்களா தலையெடுக்க வச்சார். இவரை உங்கள் அப்பாவை, அதுக்கடுத்து உங்கள் சித்தப்பாவை, அதே மாதிரி எங்கள் அண்ணன் 2 தம்பிங்க இருக்காங்கள அவங்கள 4 பேர்த்து ஆம்பளைங்களை 4 பசங்களையும் அவங்கள தலையெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு படிப்பு எல்லாமே கொடுத்தாரு. அது மாதிரி எங்களை பொம்பளை பிள்ளைங்கன்னு எங்களையும் சும்மா விடலை, எங்களையும் படிக்க வச்சாரு. யாரும் இல்லாட்டி நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கணும், எந்த காலத்துலையும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு எங்களை வற்புறுத்தினாலும் படிக்க வச்சார். எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதில் நான் சரி தெய்வானியும் என் பிள்ளைகளாக தான் பார்ப்பேன். நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தேவும் என்னைய விட ஒரு எத்தனை வயசு, ஒரு 10 வருஷமாக ஏதோ கேப் இருக்கும் எனக்கு அவங்களுக்கும். என் பிள்ளைகளாக தான் நான் பார்ப்பேன் அவங்கள. அதனாலேயே அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பெரிய பிரியமாகி போச்சு. அப்புறம் என்ன செஞ்சார், உங்கள் அப்பாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். எங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன செஞ்சார், நான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரியும் என்னைய கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. இந்த மொத்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்கள் 2 பேர்த்துக்கிட்டே கையில் ஒப்படைச்சிட்டாரு பொறுப்பை. ஆச்சியாருக்கும் தெய்வானிக்கும் என் தம்பிங்களை தான் கல்யாணம் பண்ணோம். பாலாவுக்கு அப்போ கேட்டோம், பாலா தம்பி என்ன சொல்லிட்டாருன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் தான், பாலாவுக்கு எதுவும் காதல் கீதல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாச்சியாருக்கும் தெய்வானிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் இருக்கும், 1 மாதத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் அப்பாட்ட. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கோவப்பட்டாலுமே இருந்தாலுமே சரி அவனுக்கு பிடிச்சிக்கல கல்யாணத்தை பண்ணி வைப்போம் சொல்லிட்டு உங்கள் வீட்டிலலாம் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாச்சு. கடைசியில் எந்த குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுக்கவே கூடாதோ அந்த குடும்பத்தில் போய் பொண்ணை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நாங்கள் அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டோம். நாங்கள் போய் பொண்ணு கேட்டோம், அதுக்கடுத்து எங்களுக்கு பிடிக்க இஷ்டம் இல்லையா நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோம். பாலா தம்பியும் உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க மாமா, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வெளில எங்கேயாவது பொண்ணு பாருங்கள், என் விருப்பத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பிடிக்கலன்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல மாமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்களுக்குமே பாலாவுக்குமே இஷ்டம் இல்லை தான். ஏன்னா இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம பொண்ணை எடுக்க வேணாம், ஏற்கனவே ஒரு பகையான குடும்பம் தான் நமக்கு. அது தெளிவாக சொல்ல நான் விரும்பலை, பகையான குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் திருப்பி போய் பொண்ணு எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். அதனால பட்டுக்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், எடுக்க வேணாம்னு சொல்லி பாலா தம்பிக்குமே அதில் விருப்பம் இல்லை. அவர் தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி வெறுத்துட்டாரு. இருந்தாலும் உங்கள் சித்திக்காரி இருக்காளே இப்போ அவதே பிளாக்மெயில் பண்ணி உங்கள் சித்தப்பண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிட்டா. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம், பாலாவை தனியாக விடவே முடியாது எங்களால். அதனால நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆகிப்போச்சு. அதனாலதான் அந்த பிள்ளைங்க என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். 4 பேருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையுமே நாங்களே தான் பார்த்தோம், நானும் இவரும் தான். ஏன்னா பிள்ளைங்கள் தாய் தப்பேன் இல்லையா. நாச்சியாருக்கு தெய்வானிக்கு இதனாலுமே தாய் வீடுன்னு என்கிட்ட தான் வருவாங்க. அவங்களுக்கு பேர்காலம் பார்த்ததுன்னு ஃபுல்லாமே நம்ம தான், வளைகாப்பு பேர்காலம் பிள்ளைங்களுக்கு பார்த்தது எல்லாமே நம்ம தான். அதனாலவே அவங்களுக்கு அவ்வளோ பிரியம் என் மேலே இப்போ வரைக்கும். சரி இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு. பேசிக்கிறேன் நான் போய். என்ன ராணி? கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அவங்க. சரி கவலைப்படாதீங்க, அவங்க மாத்திக்கலாம் அவங்கள. நீங்க இப்படி இருக்கீங்கன்னு அவங்க கவலைப்படுறாங்க, அதனாலதான் வராம இருக்காங்க. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்க வரலன்னு கவலையாக தானே இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன நினச்சி கவலைப்படுறாங்களே, அந்த பாசத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பூரிப்பாகவும் இருக்குது. என் மேலே இவ்வளோ உயிரே வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குடா ஒரு பக்கம். எனக்கு அதான் எனக்கு ஒரு மாதிரி அழுகலியாக வருது. அது ஏன்டா, நான் அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தேன் பேருகளும், வளைகாப்புலேருந்து எல்லாம் பார்த்தேன். நான் மாசமாக இருக்கேன்னு சொல்ல உடனே அவங்க எனக்கு எந்த அளவுக்கு பார்த்தாங்க தெரியுமா. வளைகாப்பு 2 பேரும் சேர்ந்து அப்படி நடத்துனாங்க. வளைகாப்பும் சரி, நான் பெற்ற எல்லா பிள்ளைங்களுக்குமே அவங்க தான் வளைகாப்பு பண்ணாங்க. ஒன்றும் கூட சிம்பிளாக பண்ணலை, எல்லாமே கிராண்டாக தான் அப்படி வளைகாப்பு பண்ணாங்க. எனக்கு பேர்காலம் பார்த்தது கூட அவங்க தான். என்னை ஒத்த வேலை செய்ய விட மாட்டாங்க அந்த பிள்ளைங்க, செய்ய விட மாட்டாங்க 2 பேருமே. ராணி மாதிரி கண்ணார மட்டும் இல்லை, ராணியாகவே என்னை வச்சுருந்துருக்காங்க எத்தனையோ நாள். நான் எனக்கு பிள்ளைங்க மாசமாக இருந்த வரைக்கும் நான் 5 பிள்ளைங்க பெற்றேன். 5 பிள்ளைங்க பெற்று அத்தனை பிள்ளைங்களுக்கும் அவங்க தான் பேர்காலம் பார்த்தாங்க, வளைகாப்பு பார்த்தாங்க. என்னை ஒத்த வேலை செய்ய விடலை.
அவ்வளோ ராணி மாதிரி தான் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் எத்தனை வருஷத்துக்கு, ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்காவது இனிய 5 வயசு பிள்ளைங்க 5 வயசு வரைக்கும், உமா 5 வயசு வரைக்கும் இனிய வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த 5 வயசு வரைக்கும் நானும் அதுக்கப்புறம் நான் தான் வம்படியாக என்ன செய்வேன், ஏமா நீங்கள் என்னை உட்கார வச்சு செஞ்சதெல்லாம் போதும், நான் 5 வயசு பிள்ளை உமா 5 வயசு வரைக்கும் நீ ஒத்த வேலை செய்ய விட மாட்டாங்களா, சாப்பாடுலேருந்து எல்லாமே நேரத்துக்கு வந்துடும். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஏமா போதுமா நான் இனி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நானாக பார்த்துக்கிறேன் மெதுவாகவும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அங்கேயும் வேலை செஞ்சு இங்கேயும் வேலை செஞ்சு அப்படின்ட்டு. நான் அப்புறம் ஒன்று ஒன்றா மெதுவாக பார்ப்பேன். அப்படின்னு சும்மா இருக்க மாட்டாருங்க, ஏதாவது வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. வீட்டு வேலை செஞ்சு அங்கே வீட்டு வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க, அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்வாங்க. ஐயோ என்னதே செய்யுது, அந்த மெயினாக அந்த வீட்டு துடைக்கிற வேலை கூட்டுற வேலை எது இருந்தாலும் அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, ராணி மாதிரி தான். அதே அப்படி சொல்லியிருக்காங்க, ராணி மாதிரி பார்த்தோம் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு வரமாட்டாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், என்ன பேசிக்கலாம் அவங்கள்ட்ட. ஏன்பா கையில் கொடைக்கானல் தான் காணா போனா அப்படின்னு சொன்னால், இப்போ பிள்ளைங்களாம் கொடைக்கானல் தானே போயிருக்குங்க, அங்கே தான் தேட சொல்லலாம்ல பிள்ளைங்கள. தெரிஞ்சவனே சொல்லிட்டேன் நானு, கையில் அங்கதான் காண போயிருக்கா, இந்த கோயில்ல காண போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாருன்னு சொல்லி பிள்ளைங்கிட்டையும் சொல்லி சித்தப்பாவும் பேசினாரு. அங்கதான் நாங்களும் தேடுறோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லியிருக்குங்க. அந்த ஹாஸ்டல் மாதிரி பிள்ளைங்க சூர்யா இருக்கான்னு சொல்லலாம் வேணும், அவன் அலசி ஆரம்பிச்சிட மாட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் அந்த ஹாஸ்டலு நிறைய அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க தங்குற இடம், இந்த மாதிரி நிறைய வேலைக்கு போச்சுன்னா தங்குற இடம், இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேட சொல்லியிருக்கு. ஆமாம்மா எல்லா பக்கமும் தேடி பார்க்க சொல்லியிருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தேடி பார்க்கட்டும் என்னன்னு. அப்பப்ப நானும் ஃபோன் போடவே செய்யறேன், அது பிள்ளைங்க வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் போக மாட்டேங்குது, அதுங்களாதே போடுதுங்க பிள்ளைங்க. அப்போதான் சொல்லிச்சுங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது சித்தப்பா, இல்லாட்டி நான் ஃபோன் வரும்ல எனக்கு அப்படின்ட்டு அதுங்களாதான் போடுதுங்க, என்ன செய்யறது. சரிப்பா. ராணி ஆனந்தி அனு சோனிலாம் என்ன செய்கிறாங்கன்னு பாரு, டிவி என்ன கூட போட்டு கொடு, பிள்ளைங்க குளிச்சிச்சிங்களா ரெடி ஆயிடுச்சிங்களான்னு பாரு, சாப்பாடுக்கு ரெடி பண்ணுங்க. பிள்ளை இவங்களும் ஆஃபீஸ் போகணும்ல, எதை ரெடி பண்ணுங்க போங்க. சரி தே. சரிம்மா நானும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறேன். சரிங்க பாப்பா கிளம்புங்க போங்க. நாச்சியாரையும் தெய்வானையும் போய் பார்த்துட்டு வருவோம் பிள்ளைங்கள. அதுங்க நினச்சேன் நான், இதுக்கு தான் அதுங்க பேசாமல் இருக்குங்க அப்படின்ட்டு, வராமல் இருக்குங்க சரியாக போகாமல் இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் பாலாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுவோம். பாலா எங்கே இருக்கான், இங்கே இருக்கானா என்னன்னு தெரியலையே. சரி கேட்போம். எப்போ பாண்டியா, பாலா தம்பி எங்கள் வீட்டில் இருக்காராப்பா, வெளில போயிட்டாரா? சித்தப்பா ஏதாவது ஆஃபீஸ் வேலையா வெளில போயிருக்காராமா, நீ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆஃபீஸ் வேலையா வெளில போயிருக்கானா? சரி ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம். ஹலோ பாலா தம்பி, எங்கே இருக்கீங்க இப்போ? இது ராஜா ஊர்லேருந்து வந்துட்டான் நம்மள சரியாயி. ஆமா நீ ஃபாரின்ல இருந்து வந்துட்டான் ராஜா, உடம்புல சரியா இருக்கா, நல்லா இருக்கான் அவனுக்கு இப்போ. சரி தம்பி, ராஜா கிட்ட பேசலாமா? ராஜா நம்பர் இருக்கா தம்பி உங்ககிட்ட? சரியா நீ அனுப்பிச்சு வைக்கிறேன் ராஜா நம்பரு. கையில பத்தி எதுவும் விவரம் தெரிஞ்சாப்பா? ராஜா எதுவும் சொன்னானா? அது ராஜா ராஜா நீ அவன் எங்க இருக்கான், அவன் வீட்டுல இருக்கான் போல. நான் இங்க பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன் நீ, அதனாலதான் நான் ராஜா வந்து பார்த்துட்டு நான் என்னன்னு பேசிக்கிறேன், நேர்ல பேசணும் தான் இருக்கேன். இப்போ ஒரு பிசினஸ் வேலையா வெளியூருக்கு வந்திருக்கேன் நீ, வந்து நான் பேசிக்கிறேன். ஆள் விட்டு நானும் அவன் கொடைக்கானல்ல தான் நாங்க 2 பேரும் போனோம்னு சொல்லி சொன்னான், அதனால அங்க ஆள் விட்டு நான் பார்க்க சொல்லியிருக்கேன் நீ. அதே மாதிரி சூர்யாட்டையும் சொன்னேன், ஃபோன் பண்ணி சொன்னேன், அவனும் அங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். சரிப்பா. சரி என்னன்னு பாரு, ராஜா நம்பர் கொடுப்பா, நானும் விசாரிக்கிறேன் ஃபோன் பண்ணி. அவன் உடம்புக்கு எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு விசாரிக்கணும்ல, நம்ம போய் பார்க்க தான் நம்மளால முடியல, ஃபோன்லேயே விசாரிச்சுக்கிடுவோம் தம்பிய. அண்ணி இல்ல நீ உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன் நீ, அதான். அது என் பேர பிள்ளைங்கம்மா, அது எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? அது உன் பேர பிள்ளைங்க, அது எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? உனக்கு மட்டுமா பேர பிள்ளைங்க, எனக்கும் தானே பேர பிள்ளைங்க, அது எப்படி பிடிக்காம போகும்? நான் பார்க்க தான் வர முடியல, அவங்க அம்மாவும் சரியில்லை, இந்த இவளும் சரியில்லை, இனி எங்களை அண்டை விட மாட்டுறாருங்க. ஃபோன்லேயாவது நான் விசாரிச்சுட்டேன் என் பேர் என்ன, எனக்கு பாசம் இருக்காதாப்பா? என் பிள்ளைங்கன்னு அவன் நல்லா பாசமாக தான் இருப்பான் என் மேலே. ராஜா வந்து பார்ப்பான் செய்வான், சின்ன பிள்ளையிலேருந்து அவன் மேலே பாசமாக தான் இருப்பான். அவன் மேலே நான் பாசமாக இருக்க மாட்டேனா? அது என் பேரன், நான் விசாரிக்கதான் செய்வேன். நீ ஃபோன் நம்பர் கொடு, நான் கையில பற்றி அவன்கிட்ட விசாரிக்கணும். ஆனால் இருந்தாலும் அவன் உடம்பை பற்றி நான் விசாரிக்கணும்ல, அவன் என் பேரன் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ. எல்லாருமே கோவமா இருந்தாங்க, எங்க ராஜாவை யாருக்குமே பிடிக்காமயே போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். இவங்க பண்றதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ராஜாவும் ரகும் அந்த ரேஸ்மா கூட ஒரு இதாவது இருப்பா, ஆனா ராஜாவும் ரகும் என்னைக்குமே வந்து நம்ம மேல எல்லாருமே பாசமா இருப்பாங்க. உங்க பாசமும் உங்க ஆசீர்வாதமும் பிள்ளைங்களுக்கு கிடைக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ, நீங்க இப்படி கேட்கும் போது பேசும்போது. ரேஸ்மாவும் என் பேத்தி தான்ப்பா, அதுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்க முடியுமா?
என்னப்பா புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே மாறன் பிள்ளைங்க, வசந்தி பிள்ளைங்க, வேதா பிள்ளைங்க எல்லாருமே நான் இங்கே நல்லா தானே பார்த்துக்கிறேன். என் பேரன் பேத்திங்களா தானே பார்க்குறேன். என்ன புதுசாக சொல்கிற அந்த பிள்ளைங்களை மட்டும்? இல்ல நீ எல்லாரும் கோவமா இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் நீ சொன்னேன். ராஜாவும் கையிலும் விருப்பப்பட்டிருக்காங்க, ஆசைப்பட்டுட்டாங்க. அது ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் கோபம் இல்லை ராஜா மேலே, அது நல்லா புரிஞ்சுக்கோ. ராஜா மேலே ரகு மேலே எல்லாத்துக்குமே இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன ரேஸ்மா யார்ட்டையும் அண்ட மாட்டா. ராஜாவே ரகுவும் எல்லார்கிட்டையும் அண்டுவாங்க. அதனால எல்லாருக்கும் அவங்க ராஜாவே ரவி பிடிக்கும். என்ன அது மாதிரி எல்லாருமே பாசமாக தான் இருக்காங்க ராஜா மேலே ரகு மேலேயும். இப்போ என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லியாச்சு. ராஜா இந்த சூழ்நிலையில் அப்படி பண்ணதான் எல்லாத்துக்குமே கோவமே தவிர ராஜா மேலே தனிப்பட்ட இது கோவம் கிடையாது. சரியா? இங்கே ராஜாவும் ரகுவும் வீட்டுக்கு வந்தால் எப்படி பார்த்துக்குவாங்க நம்ம பிள்ளைங்க? தெரியாதா உனக்கு? அவங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைங்கள தான் எல்லாத்தையும் ஒன்றா நினைக்கிறாங்க. நீ என்னப்பா புதுசாக பேசிக்கிட்டு இருக்க? ரேஸ்மாவே நம்மக்கிட்ட அண்ட மாட்டா எப்பயுமே. அதனால அப்படி ரேஸ்மா கிட்ட அவ்வளோவா யாரும் பேச மாட்டாங்க. ராஜா கிட்டே ரகு கிட்டே எல்லாரும் நல்ல முறையில் தான் நடந்துக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டு பிள்ளைங்கள தான் எல்லாமே வளர்த்தோம். இப்போ வந்து கையில் மேலே ராஜாவும் ஆசைப்பட்டாங்க. அது கையில் ராஜாவும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல நம்ம யாருமே. நம்ம என்ன சொன்னோம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னோம். என்ன பிரச்சனைகள் வந்துச்சு? தாட்சியனையும் நீலாம்பரியும் பிரச்சனை பண்ணாங்க. இடையில ரேஸ்மாவை பிரச்சனை பண்ணா. இந்த பிரச்சனை நடந்தனால தானே அவளுக்கும் ஏதோ ஆபத்துக்குலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அந்த சூழ்நிலையை ராஜா கூட்டிகிட்டு போயிட்டான். இப்படி கூட்டி போய் அவளை காணோம். இவனுக்கும் இப்படி ஆயிடுச்சு. அந்த கோபமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். அவன் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன கோபம்? அவன் மேலே கோபத்துக்கு மேலே அதிகமாக எல்லாருமே அன்பு பாசமும் வச்சுருக்காங்க. இப்போ நீ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னப்பா பாலா, நம்ம வீட்டில் என்னைக்கு பிரிவினை இருந்துச்சு? பிரித்து பேசாத பாலா. சிச்சி அண்ணி அப்படி பிரிச்சலாம். நான் இன்னைக்கு என்ன பேசுறேன்? அப்படியெல்லாம் பேசல. நீ இல்ல கோவமா இருந்தாங்களா, அதனாலதான் நீ கேட்டேன். நீங்களும் கோவமா இருந்தீங்களா, அதனாலதான் நீ எனக்கு அப்படி தோணிச்சு அப்படி சொல்லிட்டேன். மனுஷன் எனக்கு பிரிச்செல்லாம் பேசல நீ. நானு சரிப்பா. அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல, வீட்டுல யார்ட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேணாம். மெயினா தாட்சியானி நீலாம்பரி ரேஸ்மா, அப்புறம் அவ ஃப்ரெண்டோட மகன் ஒருத்தி இருக்காளே ரோஹிணி, அவ யாருக்கும் தெரியாம இருக்கணும். நீ அதுக்காக தான் சொல்றேன். என்னதுப்பா சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அண்ணி வாழ்க்கை கூட சொல்லிடாதீங்க நீ ப்ளீஸ் அண்ணி. பாண்டியன் ராஜேந்திர யாருக்குமே தெரிய வேண்டாம். மாறி நம்ம வீட்டு பிள்ளைங்க யாருக்குமே தெரிய வேண்டாம் நீ. சரி சொல்லுப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்னைய பற்றி தெரியாதா உனக்கு? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா நான் சொல்ல மாட்டேன்ல, அப்புறம் என்ன? சொல்லு. தெரியும் நீ, ஆனா சும்மா சொன்னேன் நீ. அப்புறம் ராஜாவும் நானும் ஒன்னாதான் இருக்கோம். கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். அப்படியாப்பா? அவனுக்கு உடம்பு சரியில்லாதோட எதுக்குப்பா கொடைக்கானல் கூட்டு போயிட்டு இருக்க? பிள்ளை ரெஸ்ட் எடுக்காம? இல்ல நீ அவன் இருக்க மாட்டான். கையில தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப வந்தான். இப்ப காலையில தான் வந்தான். வந்த உடனே இப்ப கிளம்பிட்டான். வம்படியா நீ இழுத்துக்கிட்டு வரான். பக்கத்துலதான் இருக்கான், வண்டி ஓட்டிட்டு வரான். நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு நானும் கூட வந்துட்டேன். எங்கெங்கெல்லாம் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனாங்களா, அங்கே போய் விசாரிப்போம். அங்க எப்படி சிசிடிவி கேமரா இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீ என்னன்னு போயிட்டு உங்ககிட்ட தகவல் சொல்றேன். சரிப்பா சொல்லுங்க. உடம்பே அவனை ராஜாவை பார்த்துக்க சொல்லு. மாத்திரை மந்தெல்லாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட சொல்லு. அவன் ரொம்ப போட்டு உடம்ப வத்திக்க வேணாம்னு சொல்லு. அதெல்லாம் கையில் கிடச்சிடா. போய் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போடுங்க. சரிங்க நீ போடுறேன். நான் என்னன்னு விவரம்லாம் சொல்றேன். கோயிலில் என்னன்னு பார்த்துட்டு போறோம். நாங்க கோயிலில் என்னன்னு பார்த்துட்டு சொல்றோம். ராஜாட்டையும் சொல்றேன். நீ அவனையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அவனும் பார்த்துக்கடா அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து போயிட்டு தான் நீ இருக்கோம். பாவம் பிள்ளை, என்ன பாடுபடுத்துறாளுங்க. என்ன செய்யறது? எனக்கு ஒரு பக்கம் கவலையாகவே இருக்கு. ஆசையாக வளர்த்துட்டோம் பிள்ளைங்கள. சரிங்க நீங்க கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்கிறாதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து போயிட்டு வருவோம். பார்த்துக்கிறீங்க, உங்க உடம்பு பார்த்துக்கோங்க. நாங்கள் உனக்கு அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணுறோம். நீ சரிங்க நீ சரி நல்லா சாப்பிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. கையில் கிடச்சிருவா கண்டிப்பா. சரிப்பா சரிப்பா, என்னன்னு பாருங்க. நானும் வீட்டில் இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேணாம், தெரிஞ்சா பிரச்சனை தான். நீங்கள் போய் பாருங்க, ராஜாவை கூட்டு போய் பாரு. என்னன்னு எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தேடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. ராஜாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாத பையன் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். சரிங்க நீ சரி நான் பார்த்துக்கிறேன். சரி நீ வச்சிருவா. சரி நீ போயிட்டு வரோம். சரிப்பா சரி பாருங்க, நான் வச்சுறேன். என்ன நேரமோ தெரியல, என் குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. என்ன செய்யறதுனே தெரியல, யார் பண்ணுற சதினே தெரியல, என்னதே பண்ணுறதோ தெரியல. இறைவன் தான் விட்ட வழி. சரி நம்மளும் பிள்ளைங்க என்ன செய்யுது போய் பார்ப்போம். ஆண்டி சோனியெல்லாம் என்ன செய்கிறாங்க, முழு என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். ஏண்டா செல்வா, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. இன்னும் ஆளை காணோம் ஒருத்தரையும். ஆமாண்டா, ஏதோ பக்கத்தில் என்னமோ வளைகாப்பு நேற்று சொல்லிட்டு போனாங்கல்ல ஒரு அக்கா வீட்டுக்கு வந்து, அதுக்கு தான் போகிறாங்களாம். போயிட்டு வரட்டும். வீட்டிலே இருந்துட்டு என்ன செய்ய போகுதுங்க? என்ன அழகு, எத்தனை அழகு,
கோடி மலர் கொட்டி அழகு இயந்தன் கை சேர்ந்ததே. எங்க நான் அவ்வளவு அழகா இருக்கனா? ஆமாண்டி என் பட்டுக்குட்டி, அவ்வளோ அழகா இருக்கு இந்த சேலையில. எங்க நீங்க எதுவும் சொல்லல என்ன பத்தி? நான் சும்மா அமைதியா இல்ல துளசி, உன் அழகை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா இருக்க இந்த சாரியில. என்ன கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? என்ன போகலையா? இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க, கிளம்பவும் போகணும். சரி காசு கொடுங்க எங்களுக்கு, அங்கே ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல கிஃப்ட்டு. ஏன் சும்மா போயிட்டு? சரிம்மா, போகும்போது தரேன். என்னங்க நீங்களும் கொடுங்க காசு, கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். சரிம்மா, வாங்கிக்க போகும்போது தரேன். சாப்பாடுலாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கு, கையில் போட்டு தர சொல்லியிருக்கேன். சரியா? போட்டு சாப்பிட்டுக்கோங்க, நாங்கள் வந்துடுவோம். சரிம்மா, போயிட்டு வாங்க, பார்த்துக்குறோம் என்னன்னு. அம்மா, அவங்களாம் எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்களா? அவங்க எங்கேயோ வெளில போயிருக்காங்க. நீங்கள் கீழே வந்து உட்காருங்க, பிள்ளைங்களாம் அங்கே கீழே தான் இருக்காங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. சரியா? சூர்யாவுமா போயிருக்கான்? ஆமாங்க, சூர்யாவும் தான் போயிருக்கான். எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, வந்துடுவாங்க. ஏதோ வேலை விஷயமா தான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, வரட்டும், பார்த்துக்குறோம். பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம்ல, பிள்ளைங்களை பார்த்துக்குறோம். சூர்யா இங்கே கையில் அண்ணிலாம் கிடச்சிருக்கத யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான் அன்னைக்கேவும். நம்மளும் யார்கிட்டையும் சொல்லலை, இன்னி வரைக்கும் ஒரு தகவலும் தெரியாது. நம்ம ஹோட்டலில் இருக்கோன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரி, பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. ஊருக்கு வேற போகணும். என்னைக்கு கிளம்புறது? சொல்லுடா செல்வா, என்னைக்கு கிளம்பலாம்? நாளைக்கு கிளம்புவோமா? இப்போ வந்து எத்தனை நாள் ஆகிப்போச்சு? ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாங்க, நானுமே சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஊருக்கு நம்ம கிளம்புவோம், பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு. எதுக்கு இங்கேயே வச்சுக்கிட்டு? அங்கே போனால் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இவங்க. அதுவும் அண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது கையெல்லாம் எவ்வளோ கவலைப்பட்டோம், கையில் காணோன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அத்தை வேற, பெரிய அத்தை வேற கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே ஒரு இடத்துல சேஃப்டியாக இருந்தா அதை நம்ம சொன்னோம்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் துளசி, நீ சொல்றது கரெக்டு தான். நம்மளே இங்கே சுற்றி பார்க்க தான் வந்தோம். இப்போ யாரும் அங்கே எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம சுற்றி பார்க்குறோம்னு சொல்லிட்டு தானே வந்தோம். நமக்கு எதிர்பாராத நேரத்தில் நம்ம கையில் பார்த்துட்டோம். அக்காவையும் கண்டுபிடிச்சாச்சு. சரிதான், நம்மளுக்கு அங்கே போய் சொன்னோம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம நாளைக்கே கிளம்புறதா எனக்கு என்னமோ நல்லதுன்னு படுது. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம நாளைக்கே கிளம்புறதா நல்லது. என்னதுப்பா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு கிளம்புறது நல்லதுன்னு? ஊருக்கு தான்க்கா, அங்கே நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் சுற்றி பார்க்க வரோம் தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் கையில நினைச்சும் உனைய நினைச்சும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. நீ இத்தனை வருஷம் கிடைச்சிருக்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் கையில் வந்து உன் கூட தான் இருந்தான்னு சொன்னா அது இதை விட சந்தோஷமா எல்லாம் படுவாங்க. அதுக்கு தான்க்கா சொல்றோம், போறது நல்லது. இப்போ என்ன ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு, நம்ம ஒரு வாரம் தான் பேசியிருந்தோம், இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. சூர்யாவுமே காலையில சொல்லிக்கிட்டு இருந்தான், ஊருக்கு போலாமாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். கையல்கிட்ட எதுவும் கேட்கலையாப்பா? அவ என்ன சொல்ல போறா நீ? அவகிட்ட சூர்யா பேசிக்கிடுவான். ஏன்னா சூர்யா என்ன சொன்னாலும் அவ கேட்பா ஒரு விஷயம். அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, அங்கே எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துருமோ, நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு தான் கையில் பயந்துக்கிட்டு வேணான்னு சொல்லியிருப்பாளே தவிர, அங்கே அவளுக்கு எல்லாரையும் பார்க்கணும், அவளுக்கு விருப்பம் இருக்கதான் செய்யுது, அது இல்லாமல் இல்லை. ஆமாக்கா, அவளுக்கு ரொம்ப ஆசைப்படுவா நம்ம குடும்பத்தோட இருக்கிறதுக்கு. அது சூர்யா சொல்லிட்டா மறு பேச்சு பேசவே மாட்டா. நாங்க சொன்னா கூட இல்ல மாமா, இல்ல சித்தப்பா அப்படின்னு சொல்லுவா. அது அவங்க அண்ணன் சொல்லிட்டானா அது மறு பேச்சே வைக்க மாட்டா. அவ சரின்னுட்டு போயிடுவா. அதனால அவளை பத்திலாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. அவ சூர்யா பார்த்துக்கிருவியான், அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். அதுவும் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னா யாரையும் பேசவும் விட மாட்டான் சூர்யா. அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது கையில பத்தி. அவங்க ஏதாவது சொன்னா கூட கையில் இது சூர்யா பார்த்துக்கிருவான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பக்கத்தில் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன். சார் மேடம் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாச்சு, நம்ம போய் எல்லா வேலையும் முடிஞ்சு ஓரளவுக்கு. அதனால இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. பக்கத்துலேயும் நம்ம பழகின ஆளுக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம கிளம்புவோம் ஊருக்கு. ஏன்னா அங்கே இருக்க போகிறதாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு.
ஸ்கூல்லையும் போய் சொல்கிறதாக இருந்துச்சு, பிள்ளைங்க வேலை பார்த்தனால அங்கேயும் போய் சூர்யா சொல்லி கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டியான். அதனால இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்லை, அதனால நம்ம கிளம்பலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் என்ன செய்யறது? அண்ணி இப்போ இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வைங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு சரிங்களா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு சூர்யா வரட்டும் கேட்கலாம். இப்பயே லாரியில் ஏற்றி வச்சு ஊருக்கு கொண்டு போனாலும் சரிதான். அப்படி இல்லையா, போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஆம்பளைங்களாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் சரிங்களா. நீ எடுத்துட்டு வந்து ஊரில் வச்சிரும் சரியா. சரிப்பா, எடுத்துக்கலாம் என்னன்ட்டு. நீங்கள் வேறு சேலை எதுவும் மாற்றலையா? இதே சேலையோடு தான் வர போகிறீங்களா? வேறு சேலை மாற்றிட்டு வாங்க, நீ நல்லா இல்லை இந்த சேலை. மாற்றிட்டு வரேம்மா உமா. இப்போ தான் பார்த்தேன், அவங்க இன்னும் யாரும் வரல போல், இன்னும் வளைகாப்பு நடத்துறதுக்கு இன்னும் டைம் இருக்க போல. அதான் சொன்னாங்க, சரி அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் பாத்திரம் கிடச்சி அதெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தேன். சரி அவளுங்க போட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பாளுங்க, பாத்தையில் கையில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பா. அதுக்கு தான் அவதையும் போட்டு கழுவிட்டு கிடப்பா, அத்தனை பார்த்துத்தையும் போட்டு. அதே சரி கொஞ்சம் கழுவி வச்சுட்டு வந்துவோம்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி நீ இன்னும் டயர் இருக்கு, கீழே போய் மாற்றிக்கிறேன், கீழே போய் மாற்றிட்டு அப்படியே போவோம். சரி நீ வாங்க போகலாம் கீழே. எனக்கு வேணும், மரியாதையாக கொடுத்துருங்க. நீங்கள் முதல்ல எனக்கு கொடுங்க, எனக்கு தரமாட்டீங்க, எனக்கு தான் சாக்லேட் வேணும். எனக்கு தான் பிடிக்கும், கொடுங்க. ஏய் நிக்குமா இல்லடி உங்களுக்குலாம், எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணே எனக்கு கொடுக்கவே மாட்டறாங்க சாக்லேட், எனக்கு எப்படியே வாங்கி கொடுங்க. அண்ணே நீங்க எனக்கு தான் அண்ணே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. தரவே மாட்டறாங்க. ஆமா அப்ப எனக்கு அண்ணே இல்ல நீங்களா? எனக்கு அண்ணன் தானே, அப்ப எனக்கு வாங்கி கொடுங்க. தரவே மாட்டறாங்க.